எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், ஒரு வேலையை திரும்ப திரும்ப செய்யும் போது வெறுப்படைவது ஏன்? பாருங்களேன், நம்ம ஒரு வேலையை ரிப்பீட்டடா பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு போர் அடிச்சிடுது. ஏன் அப்படி போர் அடிக்குது? இதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பாருங்களேன், இப்போ ராஜயோகிகள் எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ராஜயோகிகளுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. 4 விஷயங்கள் பண்ணணும். அமிர்த வேலை, வாணி, ஸ்ரீமத் சேவைன்னு சொல்லிட்டு இது இன்னையிலேருந்து சரீரம் விட்ட வரைக்கும் பண்ணணும். இப்போ ஸ்கூல்னு வச்சுக்கோங்களேன், காலேஜ்னு வச்சுக்கோங்க. காலேஜுக்கெல்லாம் வந்துட்டிங்கன்னா ஒரு டிகிரி எடுத்துக்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 3 இயர்ஸ் டிகிரி, 4 இயர்ஸ் டிகிரி, 5 இயர்ஸ் டிகிரிலாம் இருக்குது. அதெல்லாம் அந்தந்த வருஷத்தில் அது முடிஞ்சிடும். ஆனால் இந்த ராஜயோகம் அப்படி இல்லை. நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் படிக்கணும். அப்படின்னா நம்ம லைஃப் ஸ்பேன் ஃபுல்லாக படிக்கணும். ஆனால் போரும் அடிக்கக்கூடாது. நிறைய பேருக்கு என்னென்னா அமிர்த வேலை டெய்லி பண்ணுறது முடியல. காரணம்னா ஒரு மாதிரி போர் அடிச்சிடுது. என்னடா டெய்லி எழுந்துக்கிறது, 3:30 எழுந்துக்கணும், 4:45 பரமாத்மா நினைவு பண்ணோன்றாங்க. டெய்லி 4 பேஜுக்கு வாணி படிக்கணும். ஆல்மோஸ்ட் 4 பேஜில் வர இன்ஃபர்மேஷன்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அரைச்சமாகவே அரைக்கிற மாதிரி இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஒரு மண்மனா தண்ணி ஆத்மாவை உணர்ந்து ஆத்மாவை தந்தி அன்பா நினைவு செய்வங்க பாவம் போகும்னு அடிக்கடி சொல்லுவார். ஏதாவது ஒரு பாயிண்ட் வாரத்தில் ஒரு வாட்டி புதுசாக வந்தால் பெரிய விஷயம். பாக்கி எல்லாம் அரைச்சமாகவே இதை படிக்கிறதுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இப்படியெல்லாம் எண்ணங்கள் வந்து போகுது. அப்போது போர் அடிக்கிறதுக்கான காரணம் என்ன? அது ஒரு கதையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த டைட்டில் டிஸ்கஸ் பண்ணலாமா? ஒரு பையன் பயங்கர எந்தூசியாஸ்டிக். அவங்க வீடு பக்கத்தில் ஒரு சத்சங் நடக்குது. அங்கே ஒரு குரு இருக்கார். அவருக்கு நிறைய சீடர்களும் இருக்காங்க. அந்த குரு கிட்ட போய் ஏதாவது ஒரு வித்தையெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வத்தில் போகிறான். குருவை பார்க்குறான். அவனுடைய அபிலாஷையை சொல்கிறான். அவன் ஆசை என்னென்னா, இந்த மேஜிக்லாம் பண்ணுறாங்கல்ல, அது கற்றுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், வாயிலிருந்து சிவலிங்கம் எடுக்கிறாங்க, விபூதி எடுத்து காட்டுறாங்க, இந்த மாதிரி மேஜிக்கெல்லாம் பண்ணுறாங்களே, இந்த மாதிரி மேஜிக்ஸ் இந்த குருஜி அவருக்கு கற்றுக் கொடுத்தாருன்னா இவன் போய் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சீன் காட்டுவான். அதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக அந்த குருஜி கிட்ட போயிட்டு, நீங்கள் ரொம்ப வருஷமாக குருவாக இருக்கீங்க, உங்களுக்கு சீடர்கள் நிறைய பேர் இருக்காங்க, நான் பக்கத்து தெருவில் தான் இருக்கேன், நான் இந்த சச்சங்க பார்த்துருக்கேன், அதனால் நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாரு. குருஜி மனசுக்குள்ளே சிரிக்கிறார். சிரிச்சுட்டு, சரிப்பா அவனுக்கு என்ன தான் வேணும்னு, எனக்கு நீங்கள் மேஜிக் கற்றுக் கொடுக்கணும், அவனுக்கு வேறு எதுவும் தேவையில்லை, யோகா பண்ணுறது, அமைதியில் உட்காருறது, இந்த படிப்பு கிடிப்பு எதுவுமே தேவையில்லை, அவனுக்கு மேஜிக் கற்றுக்கணும், அவ்வளோதான். குருஜி சொல்ல, நீ சீரியஸாக தான் இருக்கியான்னு. சீரியஸாக தான் இருக்கேன் அப்படின்னு. சரி, அப்போ நீ ஃபஸ்ட்டு இங்கே ஒரு வேலையை பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு தொடப்பு இருக்குது, அதை எடுத்து இந்த ரூமெல்லாம் பெருக்கு அப்படின்றாரு. அப்போ இந்த பையன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். நம்ம கேட்டு வந்தது என்ன? மேஜிக் கற்றுக்கணுன்றதுக்காக. இந்த குருஜி சொல்கிறது என்ன? பெருக்க சொல்கிறார். இப்போ குருஜி அந்த பையன் குருஜிகிட்ட சொல்கிறான், குருஜி நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் இங்கே பெருக்கிறதுக்கெல்லாம் வரல, எனக்கு மேஜிக் தெரியணும், எனக்கு மேஜிக் கற்றுக்கணும், இதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. மேஜிக் கற்றுக்கிறது தான்ப்பா சொல்கிறேன், பெருக்கு அப்படின்றாரு. பெருக்கிறதுக்கும் மேஜிக்கு என்ன சம்மந்தம், எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு. அப்போது குருஜி சொல்கிறாரு, நீ பெருக்கும் போது ஒரு பாட்டு பாடுற ஒரு ஃபீலிங் வருது, டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது, ரொம்ப சந்தோஷத்தில் இந்த இடத்துல எல்லா வேலையும் உன்னால் பெருக்கி க்ளீன் பண்ண முடியும்னு வச்சுக்கேன். அது உனக்கு வேலை மாதிரியே அது தெரியாது. எப்போ நீ ஒரு வேலை செய்கிறியோ, அந்த வேலை உனக்கு வேலை மாதிரியே தெரியலையோ, எப்போ நீ ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய்மெண்ட்டில் இருக்கியோ, பாட்டு பாடுற மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட்டில் இருக்கிறியோ, அதுதான் உண்மையில் மேஜிக் அப்படின்னு குருஜி சொல்கிறார். இந்த பையனை யோசிக்க ஆரம்பிக்கிறான். என்னடா குருஜி வித்தியாசமாக ஒரு பதில் சொல்கிறாரு அப்படின்னு. ஆக்சுவலாக இதுதான் எல்லா விஷயங்களும் மேஜிக் மாதிரி இருக்கிறதுக்கான காரணம். பாருங்களேன், நம்ம எல்லாருக்குமே பொதுவாக எல்லாருக்குமே சில விஷயங்கள் போர் அடிக்கிறது இல்லை. அப்படின்னா என்ன? மியூசிக் போட்டு பாட்டு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அகேன் மியூசிக்கில் நிறைய இருக்குது, கிளாசிக்கல்னு இருக்குது, இல்லையா, நிறைய டைப் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மியூசிக் பிடிக்கும். அது கேட்கும்போது அவங்களுக்கு டைப் போகிறதே தெரியாது. எப்போ பார்த்தாலும் ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்க முடியும் அவங்களால. பீச்சுக்கு போய் அந்த அலைகள் வருது போகிறது இருக்குல்ல, அது எத்தனை மணி நேரம் வேணால் உட்காந்து பார்த்துட்டே இருக்கலாம். கரெக்டாக. இது இந்த டேஸ்ட் ஒவ்வொருத்தருக்கும் மாறும். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒன்று எவ்வளோ வாட்டி பண்ணாலும் சலிப்பே அடையாது. அப்படின்னா என்ன? அவங்க அதில் என்ஜாய் பண்ணுறாங்க. சில பேர் இந்த பாட்டு பாடுவாங்க. அந்த பாட்டு பாடும்போது அவங்க ரொம்ப இளமையாக ஃபீல் பண்ணுவாங்க, இல்லை ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அது மாதிரி பரதநாட்டிய டான்ஸ் ஆடும், சின்ன வயசில் கற்றுப்பாங்களா இருக்கும். இப்போ டைம் கிடைக்கும் போதெல்லாம் டான்ஸ் ஆடும்போது அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க. அப்போது நீங்கள் ஒரு செயல் செய்யும் போது அதில் உங்களையே மெய் மறந்து என்ஜாய் பண்ணி பண்ண முடியுமா இருந்தால் உங்களுக்கு அந்த வேலை பலு தெரியாது.
இதுதான் இதுதான் உண்மையிலே மேஜிக்கே. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போகிறேன். இப்போ அமிர்த வேலை, நான் வந்து இந்த ராஜயோகம் வந்து இந்த ஆகஸ்ட் வந்தால் 15 வருஷம் முடிக்கிறேன். நான் அமிர்த வேலை மிஸ் பண்ணாமல் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து 1-2 சொல்லலாம். அதில் ஒன்று, நான் பரமாத்மா கனெக்ட் பண்ணும்போது என்ன சொல்லுவேன்னா, உலகமே உன்னை தேடிட்டு இருக்கு, கடவுளை தேடுறாங்க கரெக்டாக. ஆனால் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், நம்ம இறைவனை அமிர்த வேலையிலேருந்து நினைவு பண்ணுறோம் அன்பா, ஏன்னா தெரியுன்றதுனால கனெக்ட் பண்ணுறோம். ஆனால் உலகம் 6 மணிக்கு மேலே கோயில்கள் திறக்குது, சர்ச்சு திறக்குது, குருத்வாரா திறக்குது, மசூதி திறக்குது. அங்கே போய் மக்கள் கியூவில் நின்று இறைவனை கனெக்ட் பண்ணாங்க. கோடான கோடி மக்கள் 6 மணிக்கு மேலே அவங்களுடைய வழிபாடு ஸ்தலங்கள்லேருந்து இறைவனை கனெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம எவ்வளோ ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, அதிகாலையிலே எழுந்து பரமாத்மா கனெக்ட் பண்ணி, அப்போ எப்படிப்பட்ட பாக்கியம் எனக்கு இருக்குது அப்படின்னு நினச்சி தினசரி கனெக்ட் பண்ணும்போது இந்த விஷயம் நான் அவர்கிட்ட சொல்லுவேன். அதே பரமாத்மா என்ன சொல்கிறாருன்னா, உன்னை பார்க்க நான் உன் பெட்ரூமுக்கே வரேன் அப்படின்றான். நம்ம என்ன பண்ணுறோம், கோயில் கோயிலாக போகிறோம் கரெக்டாக. பொதுவாக எல்லாரும் அப்படி தானே போகிறாங்க, காசிக்கு போகிறாங்க, ராமேஸ்வரம் போகிறாங்க, அந்த கோயில் இந்த கோயில் எல்லாம் போயிட்டுருக்காங்க. ஆனால் இறைவன் சொல்ல, நான் உன்னை பார்க்க உன் பெட்ரூமுக்கு வரேன் அப்படின்ற. அப்போ நான் எவ்வளோ ஸ்பெஷலாக இருந்தால் பரமாத்மா என்ன பார்க்க என் பெட்ரூமுக்கு வருவார். இதெல்லாம் பரமாத்மா வாணியில் சொன்னது. இதெல்லாம் தான் நம்மளை என்ன பண்ணுறதுன்னா ஊக்க உற்சாகம் தருது, அமிர்த வேலை மிஸ் பண்ணாமல் இருக்கிறது. அதே மாதிரி தான் வானிலை பாருங்களேன். நம்ம வந்து மனசுக்குள்ள 1000 குழப்பங்கள் இருக்கும்போது என்ன பண்ணோம், இறைவன்கிட்ட எல்லாத்தையும் ப்ரெசென்ட் பண்ணோம். எனக்கு அப்படி நடக்குது, எனக்கு இப்படி நடக்குது, எனக்கு இப்படி தோணுது, அப்படி நடக்குது, இப்படிலாம். உடனே வானிலை வந்து அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பார். இது 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 அப்படின்னு. அது வந்து நேற்று வானிலையும் இருக்காது, நாளைக்கு வானிலையும் இருக்காது. நம்ம என்னைக்கு கேட்டோமோ அன்னைக்கு இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, அவர் நம்ம பின்னாடியே சுற்றிட்டு இருக்க மாதிரி, இறைவன் நம்ம கூடயே வர மாதிரியும், நம்ம என்ன மாவட்டங்களெல்லாம் அப்படியே கேட்ச் பண்ணி தராரு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? நம்ம கேட்குற கேள்விக்கு வானிலை பதில் வரும்போது எவ்வளோ ஒரு மெய்சில் இருக்கிற ஒரு அனுபவம் தான். அதனால தான் வாணியை படிக்கிறோம். அது மாதிரி சேவை பரவாயில்ல. இந்த வீடியோ நான் போடுறேன், ஒரு வேலை செய்கிறது ஏன் பலுவாக இருக்குது அப்படின்ற டாப்பிக்கில் போடுறேன். இது நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அதை மையமாக வச்சு நம்ம இந்த வீடியோ போடுறோம். இவ்வளோதான் என்னோட புரிதல். ஆனால் இதுக்கு ஒரு கமெண்ட்டில் ஒரு கமெண்ட் வரும், நான் இறைவன்கிட்ட கேட்டேன், எனக்கு போர் அடிக்குது, ஒரு வேலையை திரும்ப திரும்ப பண்ணுறதுக்கு போர் அடிக்குது, அதுக்கு ஆன்சர் சொல்லு அப்படின்னு அவங்க கேட்டிருப்பாங்க இறைவன்கிட்ட. அப்புறம் இந்த வீடியோ அவங்க பார்ப்பாங்க. அப்படின்னா என்ன, இறைவன் நம்ம வீடியோவை பயன்படுத்தி அவங்களுக்கு பதில் சொன்ன மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதை அவங்க கமெண்ட் செக்ஷனில் போடுவாங்க. அது படிக்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷம், இறைவனும் நம்மள ஒரு கருவியாக பயன்படுத்திக்கிறாரு. அவரை ஆத்மாக்கள் கேட்குற கேள்விக்கு பதிலாக நம்மளை வந்து அந்த கருவியாக இருந்து இந்த வீடியோ போட வைக்கிறாரு. அப்போ நம்மளை வந்து ஒரு அணில் மாதிரி இந்த சேவைக்கு பயன்படுத்திக்கிறாருன்னு நினைக்கும் போது சந்தோஷம். இப்படி நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல்லையுமே உணர்ந்து சந்தோஷமா பண்றதுனால தான் நமக்கு வந்து இது ஒரு பலுவா தெரியறதில்ல. கரெக்டா? நம்ம 365 பண்றோம் டேஸ்லாம். எல்லா சேவையும் 365 நாள் தான் பண்றோம். எப்படி பண்ண முடியுது? இது வந்து ஒரு வேலையா நமக்கு தெரியாதனால, நமக்கு அந்த ரகசியம் தெரிஞ்சிருக்கிறதுனால, இதை வந்து சந்தோஷமா ஜாலியா பண்ண தெரிஞ்சதுனால பண்றோம். வாழ்க்கையில பிரச்சனையே இல்லையான்னா எல்லாம் இருக்கு. நேற்று கூட ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்ல இருந்து ஆளுங்க வந்தாங்க, வந்துட்டு எனக்கு அந்த பேமெண்ட் தரணும், எப்போ தருவீங்க, தருவீங்க. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, இவங்க ஆக்சிஸ் பேங்க், இந்த 4 பேங்க் தான் மாறி 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 வராங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா காலம்பரம் மத்தியானம் சாயந்தரம் ஒரு ஒரு 1 hour கேப்ல ஒரு கால் வந்துனே இருக்கும். பொதுவாக அதனால தான் ஃபோனே எடுக்கிறது இல்லை. அதனால உங்ககிட்ட என்ன சொல்றேன், எனக்கு வர கால் யாருதுன்னு தெரியாது. ரெண்டாவது, உங்களுக்கு என்ன நம்ம பதில் சொல்றது, கையில் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா கூட்டு நம்மளே கொடுத்துடலாம், நமக்கே வரல. அப்படி இருக்கும்போது தினசரி வாழ்க்கைக்கே சேலஞ்சிங்காக தான் இருக்கு. ஓகே, அதே மாதிரி இப்போ நான் கரண்ட் பில் சொன்ன பண்ணேன், ஜூலை 4ஆம் தேதி கட்டணும், இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான ஆதாரம் வரல. ஏதோ ஒரு மேஜிக் நடக்கும், அவ்வளோதான். அது எப்படி நடக்கும்னு தெரியாது. இதுக்கடியில் தான் நம்ம வாழ்ந்து போயிட்டு இருக்கோம். ஆனால் பாக்கியெல்லாம் எப்படி சந்தோஷமா பண்றோம், அந்த உணர்வு இருக்கிறதுனால தான், இறைவன் மேல இருக்க அன்பு ஆழமா இருக்கிறதுனால தான், அதை ரசிச்சு பண்றதுனால தான். ஸோ எந்த ஒரு வேலையையும் நீங்க ரசிச்சு பண்றதா இருந்தால் அது உங்களுக்கு வேலையாகவே தெரியாது. உங்களுக்கு ஹாபியா இருக்கும், இல்லை பேஷனா இருக்கும். எனக்கு சிவன்றது வந்து ஒரு கிரேஸ், ஓகேவா, ஒரு அலாதியான அன்பு. அந்த அன்பு தான் நம்மளை இதெல்லாம் பண்ண வைக்குது. எவ்வளோ வாழ்க்கையில பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தா கூட. ஓகே, நிறைய பேர் நினைக்கலாம் பிரேமானந்தனார் வந்து ஆஹா ஓஹோன்னு இருக்காரு, யூடியூப்ல அப்படி பண்றாரு. உண்மை அது இல்லை. உண்மையா வருமானம்லாம் அதில் பெருசாலும் வரதில்லை. இதுதான் வருமானம் நீங்க யோசிச்சீங்கன்னா யாரும் யூடியூப் பக்கமே வரமாட்டீங்க.
இல்லை என்னோட நிலைமை அப்படி இருக்கு. ஓகேவா சார்? நம்ம சினிமாவோ இல்லையா பாலிடிக்ஸை பற்றிலாம் பேசிங்கன்னா சக்க போட்டு போடலாம், மாதம் 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கலாமா இருக்கும். நம்ம வந்து ஆன்மீகமாக போடுறோம் இல்லையா, இதை பற்றி தான் போடுறதுனால இது பார்க்குற பார்வையாளர்கள் கம்மி தான். இப்போ நம்ம போடுற ஒரு 10 நிமிஷம் வீடியோட வியூவர்ஸ் வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு 300 பேர் தான் பார்க்குறாங்க. இந்த எண்ணம் போல் வாழ்வு தான் இப்போ நிறைய பேர் பார்க்குறாங்க. ஒரு 500 600 பேராவது பார்க்குறாங்க. சில நாட்கள் வந்து எண்ணம் போல் வாழ்வு 2000 10,000 கூட போகுது. இப்படி இதுதான் ரியாலிட்டி. இருந்தாலும் நம்ம பண்ணுறது வந்து ஆத்மார்த்தமாக சந்தோஷமாக பண்ணுறதுக்கு ஒரே காரணம் இறைவன் மேலே இருக்கிற ஆத்மார்த்தமான அன்பு. சரியா? ஸோ ஒரு வேலை உங்களுக்கு ரிப்பீட்டடாக பண்ணும்போது போர் அடிக்குதுன்னா காரணம் என்னன்னா அதை நீங்கள் என்ஜாய் பண்ண தெரியல அப்படின்னு அர்த்தம். அது என்ஜாய்மெண்ட்டோட பண்ணுறது எப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா வேலையும் சந்தோஷமாக பண்ண முடியும். ஓகே, இது நான் என் கருத்தை சொல்லிட்டேன். உங்கள் கருத்து என்னன்னு சொல்லுங்கள். தொடர்ச்சியாக பண்ணுற வேலையை போர் அடிக்காமல் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட இருக்கிற டிப்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.